நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஷேப் அவுட்டு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஷேப் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ப்ளவுஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ எப்படி இருக்கு பாருங்கள். இங்கேருந்து அப்படியே தையல் போட்டு இப்படியே வந்திருக்கிறாங்க. சரியில்லை. இது எனக்கு ரொம்ப ஒன்றுமே நல்லாவே இல்லை. நான் ஷேப் சரியில்லை, எனக்கு கொஞ்சம் நல்லா பக்காவாக ஃபிட்டிங்காக தைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது ஷோல்டரே நிற்க மாட்டேங்குது. அங்கே பாருங்கள், நான் எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் இந்த மாதிரி நான் நாட்டு கயிறு போட்டால் தான் நிற்கிது. நான் என்னென்னமோ யாராட்டே தைச்சி பார்த்துட்டேன், என்ன பண்ணுறேன்னு தெரியலண்ணா. சொன்னாங்க, நான் வந்தேண்ணா உங்களை கடையை தேடி அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னென்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு சொன்னேன். ஷேப் சரியில்லைன்னு சொன்னாங்க, ஷோல்டர் இறங்குன்னு சொன்னாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் அது எழுதி வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 1/2 இன்ச்சு ஹைட்டு மட்டும் கேட்டிருக்கிறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் அவுட்டு இந்த நாட்டு பாருங்கள், நான் கட்டிகிட்டே தான் இருக்கிறேன். இது இல்லாமல் எனக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள். நாங்கள் ஓகே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ இது உங்களுக்கு எப்படிலாம் ஷேப் அவுட் ஆகுது, என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இது சரியில்லை. சரிங்களா? கண்டிப்பாக அவங்க மிஸ்டேக் தான். இப்போ பாருங்கள், ஷோல்டர் இறங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கடல் எப்படி நீர் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். அதாவது வற்றாத நதி நீர்னு சொல்லுவாங்க. அது வற்றாத கடல் நீர். அதாவது நம்ம ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது, வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் இதுதான் அதுவா அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா உடல் அமைப்பு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருந்துடாது. அதுக்கு தகுந்த மாதிரி மாறி 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 வந்துகிட்டே தான் இருக்கும். பிரச்சனைகள்ங்கிறது ஒரே மாதிரி வராது, மாறி மாறி இருக்கும். நீங்கள் நிறையா புதுசாக இருக்கிறவங்க நிறையா நீங்கள் கற்றுக்க வேண்டியிருக்குது. நான் சொல்லிகிட்டே தான் போகலாம், நான் எவ்வளோ வேணாலும் சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் அத்தனையும் வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேறு லெவலில் டெய்லர் ஆகிடுவீங்க. வேறு லெவலில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இதே தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமோ என்னமோங்கிறது நினைக்காதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது, ஷேப் அவுட் இருக்குது. அதனால் இதையும் நீங்கள் பார்க்கணும். மெயினாக நீங்கள் ஸ்கிப் பண்ணி இது எல்லாமே அதே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க தயவுசெய்து. ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடம்பு ஒரே மாதிரி இருக்காது. உடல் அமைப்பு மாறும்போது எல்லாமே மாறும். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தெரிஞ்சுக்குங்க மெயினாக. சரிங்களா? இப்போ பாருங்கள், இவங்களுக்கு நம்ம கட்டிங் பண்ணிடலாம். 2 ப்ளவுஸ் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள், 2 எடுத்துருக்கிறேன் நான். இப்போ லைட்டாக பாருங்கள், இந்த இடத்துல கோடு போட்டுங்க, பிசுறு வெட்டி எடுத்துடலாம். 1/2 இன்ச் தள்ளி வச்சு, இது லைனிங் தான், அது தள்ளி வச்சு மார்க் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஹைட்டு எவ்வளோ இருக்குது? 14 இருக்குது. இப்போ அதாவது 1/2 இன்ச்சு அதிகம் கேட்டுருக்குறாங்க, 14 வைக்கிறேன். அப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா 15. சரிங்களா? 15 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள், எப்படி கட்டிங் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இவங்களோட ஷோல்டர் எவ்வளோ இருக்குது கரெக்டாக அப்படி எடுத்து போட்டோம்னா பாருங்க 14 வருது. சரிங்களா? 14 வைக்க போகிறது கிடையாது, 13 தான் வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு வச்சா 13 வந்துடும். சரிங்களா? உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அவ்வளோதான். 7 வைக்கிறேன், 1/2 இன்ச்சு போயிடும், 13 ஃபினிஷிங் வந்துடும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ஸ்லீவ்ஸு அதான் ஆம்கோல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6.5 வருது. சரிங்களா? இந்த 6.5ல் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அப்படி ஸ்கேலை வச்சுக்கோங்க. கரெக்டாக நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக அப்படி ஒரு கோடு போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆம்கோலுக்கு இந்த ஸ்கேலை வச்சுக்கோங்க, வச்சு கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துங்க. கரெக்டாக அப்படி துணியை போட்டுங்க. ஒரு சில பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ நெக் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக பண்ணியிருப்பாங்க. அதாவது இதனாலேயும் ஷோல்டர் அவங்களுக்கு இறங்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு இது இல்லாமல் வேணால் நான் இதை கம்மி பண்ணிட்டேன். இப்போ ஆல்ரெடி உள்ளே வந்துடும். இந்த இடத்துல ஜஸ்ட்டு அதிகமாக வச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல துணி லூஸ் விடுவோம். அப்போ இப்படியே தான் வழிஞ்சு 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 வந்துகிட்டே இருக்கும். அதையும் மெயினாக நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? இவங்க பாடி எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இது என்னவோ அதான் வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், 22 வருது. இப்போ இந்த 22னா 22 நீங்கள் வச்சிங்கனாவே ஓகே. அவங்க ஆம்கோலாக லூஸ் வருதுன்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ச்சு கண்டிப்பாக கம்மி பண்ணி ஆகணும். இந்த நாட்டு வைக்கிறனால என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி அவங்க லோ நெக்காக தான் இருக்குது. இது நெக்கு ரொம்ப இறங்கி தான் வந்துருக்குது. அதாவது நார்மல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 22 வருது. அந்த 22 தான் நான் வைக்க போகிறேன். 22ல் பாதி பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு வரும். அப்போ 1 இன்ச்சு நம்ம ப்ளஸ்ஸு, அதாவது துணி எக்ஸ்ட்ரா வந்துருக்குங்களா, அது சேர்த்து 12 இன்ச்சு வருது. சரிங்களா? 12 இன்ச்சு வச்சு நான் கட் பண்ணுறேன், மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், ஹிப் சைஸு பார்த்தீங்கன்னா இப்படி பாருங்கள், கரெக்டாக 18 வருது. அதாவது 9 வரும் பாதியில். இப்போ இதில் ஒரு 2 இன்ச்சு ப்ளஸ் வைக்கணும். 1
2 2.5 11 வருது சரிங்களா. அந்த 11 வச்சு நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நீங்கள் ஸ்கேல் அப்படி எடுத்துக்கோங்க, இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ நம்ம வந்து ஷோல்டர் வந்து இதில் குறைச்சிருக்கிறோம், உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு வந்து பாருங்கள் 5.25 வருது, பேக் நெக்கு 5.25 வருது. இவங்க ஹைட்டு வந்து 6 இன்ச்சு அதிகமாக வச்சுருக்கனால என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா 5.25 வைக்க போகிறோம். இங்கே ஒரு 4 இன்ச்சு போயிடும் 6 இன்ச்சு, ஏன்னா ஹைட்டு மட்டும் தான் கேட்டிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணணும். நெக்கும் கீழே இறக்கி கேட்டாங்கன்னா தான் நீங்கள் வந்து என்னவோ வைக்கணும். ஹைட்டு மட்டும் கேட்டதுனால நீங்கள் ஞாபகமாக என்ன பண்ணணும், இது பண்ணணும். அப்போ இது வந்து இது கொஞ்சம் பெருசாக தான் வரும். இல்லை நீங்கள் இதையும் இறக்கிட்டிங்கன்னா கீழே இறங்கிடும், அப்போ வந்து நெக் வந்து இன்னும் இறங்கி வரும். அதை மெயினாக கேட்டுங்க. ஏன்னா ஒரு சிலர் இறக்குங்கன்னா பேக் கழுத்து இறக்குங்க, ஹைட்டு வைங்கன்னு சொல்லுவாங்க, அதனால சொல்ல வரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் எவ்வளோ இருக்குது, 2.25 இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே 1/2 இன்ச்சு விட்டுருங்க, இங்கே 4 இன்ச்சு போய்டும், 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக பாருங்கள், ஸ்கேல் எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனை வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். இந்த ஆம்கோலுக்குலாம் வந்து ஸ்கேல் வந்து வேறு லெவலில் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன், அது ரெடி ஆனாலும் நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேக் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம், பேக் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இதையும் வெட்டிடலாம். இங்கே காற்று போட்டுங்க. இப்போ இது நெக் வந்து வெட்டிக்கலாம், நீங்கள் அப்புறோட வெட்டிக்கலாம், நான் ஆல்ரெடி வெட்டிக்கிறேன், ஏன்னா 2 இருக்குது, அதனால் ஒன்றா வெட்டிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கிறதுனால ஒன்று நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வெட்ட போகிறோம். ஃப்ரண்ட் வெட்டும் போது நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணுங்கள், ஆல்ரெடி ப்ளவுஸ் எடுக்கும்போது நீங்கள் ஐடியா பண்ணுவீங்க. ஒரு ப்ளவுஸ் எடுத்து கட் பண்ண போகிறீங்கன்னா ஸ்ட்ரைட் கட்டிங் இருக்கா, கிராஸ் கட்டிங் இருக்காங்கிறது செக் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஷேப் அவுட் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம இதில் வந்து எப்படி ரெடி பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ போட்டு மேலே அப்படியே போட்டு கரெக்டாக மார்க் பண்ணிங்க. முக்கால் தள்ளி வச்சு ஒரு கோடு போட்டுங்க, அந்த கோட்டில் ஒரு கோடு போட்டுங்க. இந்த இடத்துல கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிங்க. இப்போ பேக் எடுத்து வச்சுருங்க. இப்போ நெக்குக்கிட்ட பாருங்கள், கரெக்டாக அப்படி வைங்க. இப்போ இந்த இடத்துல 3/4 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. மார்க் பண்ணி 3/4 இன்ச்சு தள்ளி அப்புறமா கட் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பாருங்கள், இது ஷேப் அவுட் சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இவங்களோட மெயின் டாட்டோட அகலம் எவ்வளோ இருக்குது, 3.25 இருக்குது சரிங்களா. நான் 4.25 வைக்கிறேன். பாருங்க, 4.25 வச்சு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இப்போ வந்து இவங்களோட ஹைட் எவ்வளோ இருக்குது, மெயின் டாட்டோட ஹைட் எவ்வளோ இருக்குங்கிறது செக் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க, மேலே 1/2 இன்ச்சு போயிடும், அதை டோட்டலாக அப்படி கனெக்ட் பண்ணி இங்கே பாருங்கள் கரெக்டாக அப்படி வச்சுக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த இடத்துல வருது, இப்படி மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு வந்து அவங்களுக்கு வந்து அதாவது பட்டி எவ்வளோ இருக்குங்கிறது பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 6.5 வருது, நம்ம வந்து 7.5 வைக்கணும். இங்கே பாருங்க, 7.5 வச்சு மார்க் பண்ணிங்க. ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நெக் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிங்க. இப்படி போட்டுட்டு இப்படி பாருங்க, நல்லா லோவாக தான் போட்டிருக்கிறாங்க. இப்போ வந்து ஃப்ரண்டில் வந்து நெக்கு நீங்கள் அளந்து பார்க்குறதா இப்படி போட்டுட்டு இப்படி பாருங்கள் கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. இப்படி ஸ்கேலோட இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா 7.5 இன்ச்சு வருது சரிங்களா. இப்போ வந்து 7.5 இன்ச்சுங்கிறது இங்கே பாருங்கள் கரெக்டாக வச்சோம், கரெக்டாக வந்துச்சு பார்த்தீங்களா. இங்கே 1/2 இன்ச்சு போயிடும், இங்கேயும் தைக்கும் போது கரெக்டாக வந்துடும் சரிங்களா. இப்போ 7.5 இன்ச்சுங்கிறது
கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக அப்படி வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட பண்ணிக்கங்க, நார்மலாக தான் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷேப் அவுட்டுக்கு இந்த சென்டர் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம சேனலில் இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் அவுட்டுக்காகவே நம்ம வந்து ஸ்கேல் ரெடி பண்ணிக்கிறோம். இந்த ஸ்கேல் மூலியமாக உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிடுவேன். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கேலை நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இதே நான் வந்து வச்சு உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் பாருங்கள். இதுதான் நம்ம வந்து ஃபினிஷிங் வைக்கிறோம். சரிங்களா? உங்களுக்கு நான் புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், 3 இன்ச்சு வந்துருச்சுங்களா? அதான் லாஸ்ட் எண்டு, ப்ளவுஸோட ஹைட்டோட லாஸ்ட் எண்டு பாருங்கள் 3 வந்துருச்சு. சரிங்களா? இங்கே தான் வந்து நம்ம வந்து முடிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்வளோ வைக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். இங்கே பாருங்கள், 4.25 சொன்னேன் தெரியுங்களா? இங்கே பாருங்கள் 4.25 வந்துச்சுங்களா? இந்த சென்டர் தான் சொல்லியிருக்கிறேன். 4.25 கரெக்டாக வந்துச்சு. சரிங்களா? இப்போ கரெக்டாக வந்து உட்காந்துச்சு பாருங்கள். நான் மார்க் பண்ணேன், கரெக்டாக உட்காந்துச்சு பார்த்தீங்களா? இதுக்காக தான் உங்களுக்கு வந்து நான் மெயினாகவே செஞ்சது காரணமே இந்த ஸ்கேல் வந்து ஷேப் அவுட்டுங்கிறது உங்களுக்கு வந்து வரவே கூடாது. ஃபிட்டிங்காகவும் ஷேப் அவுட்டு செம்மையாக வரணுங்கிறதுக்காக இந்த ஸ்கேலை நான் பக்காவாக ரெடி பண்ணியிருக்கிறேன். இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நான் பாருங்கள், நார்மலாக மார்க் பண்ணேன், வச்சேன், கரெக்டாக வந்து செட் ஆகிருக்கு, உட்காந்துருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்கேல் வாங்கிங்க ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். ஃபிட்டிங்க்கு வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் வராது. சரிங்களா? இப்போ நம்ம வந்து இது வந்து வச்சுட்டோம். இந்த 1/2 இன்ச்சு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இந்த 1/2 இன்ச்சு தான் வந்து இந்த சைஸ்க்கு வைக்க போகிறேன். இப்போ வந்து ஒவ்வொரு சைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறும். இப்போ நீங்கள் 1, 1.5 இந்த மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ இவங்க எவ்வளோ வச்சுருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்போ காமிச்சிட்றேன். 1.5 இன்ச்சு கேப்பில் தான் வச்சுருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அதாவது இவ்வளோ நெருக்கமாக வச்சுருக்கிறாங்க. அதனால தான் ஷேப் அவுட் அவங்களுக்கு வந்திருக்கு. சரிங்களா? நான் வந்து தள்ளி வச்சு இங்கே பாருங்கள், இங்கே வைக்கிறேன். அதே மாதிரி இங்கே வைக்கிறேன். அதே மாதிரி இங்கே வைக்கிறேன். இப்போ வந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி மாறும்னு சொல்லியிருக்கிறேன். இது நார்மலான சைஸு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு இந்த மாதிரி இங்கே 1ல் மார்க் பண்ணிங்கன்னா அதுவும் இங்கே 1ல் மார்க் பண்ணுங்கள், இங்கேயும் 1ல் மார்க் பண்ணுங்கள். 3லேயும் நீங்கள் வந்து 1லேயே மார்க் பண்ணிக்கலாம், கரெக்டாக வந்துடும். ஒரு சில இதில் 1/2 இன்ச்சு, அடுத்து 1/2 இன்ச்சு, இந்த 3லேயும் வந்து ஆஃப் இல்லை நான் 1.5 இன்ச்சு வைக்கிறேன் அப்படின்னா 1.5 இன்ச்சு, அதாவது இங்கே வருங்க 1, 1.5 இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கனாவே சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த டாட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதான் சொல்ல வரேன் பாருங்கள். இதை வந்து இப்படி மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த இது முடிஞ்சது பார்த்தீங்களா? இந்த லாஸ்ட் எண்டு இங்கே பாருங்கள், அவ்வளோதான். வெரி சிம்பிள். முடிஞ்சிச்சிங்களா? இப்போ இந்த 2 வந்து எப்போவுமே வந்து ஒரே மாதிரி தான் வரும், எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் வரும். இந்த டாட்டுக்கு மட்டும் என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், உங்களுக்கு அதையும் சொல்லிடுறேன். இப்போ இந்த ஆம்கோலிங் வந்து உட்காந்துருச்சு. ஒரு சிலதுக்கு கொஞ்சம் வந்து ஜஸ்ட்டு பெருசு வைக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகுன்னா, கொஞ்சம் தள்ளி வரும்போது இதை மட்டும் லைட்டாக அப்படி திரும்புகிற மாதிரி வரும். இப்போ இதை மட்டும், இந்த 1 மட்டும் தான் மாறும். இது வந்து எல்லாத்துக்குமே கரெக்டாக பக்காக வந்துடும். இப்படி லைட்டாக திருப்பி வச்சு இந்த 1.5னா 1.5, 1னா 1 இப்படி நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா செம்மையாக வந்துடும். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ வந்து இதோட அகலம் வந்து எவ்வளோ வைக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் 1.25 இன்ச்சு வைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோக் பட்டியோட அகலம் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். இப்படி பாருங்கள், அவங்க எவ்வளோ வச்சுருக்கிறாங்க, நான் எவ்வளோ வைக்கிறேங்க அதையும் பார்த்துங்க. 3.25 வச்சுருக்கிறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வைக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா 3.25 தான் வைக்க போகிறேன். சரிங்களா? 3.25 தான் வச்சு மார்க் பண்ணுறேன். இங்கேயும் 3.25 வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து ஷேப் அவுட்டுன்னு சொன்னதுனால என்னென்னா ஒரு சில விஷயங்கள் மாற்றணும். இப்போ வந்து சென்டரை வந்து கரெக்ட் பண்ணிட்டோம். யோக் பட்டியை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். மேலே போயிடுச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ஃபிட்டிங்காக வராது. அதனால் வந்து இதையும் வந்து நீங்கள் வந்து மெயினாக பார்த்துக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், கரெக்டாக அப்படியே வந்து மார்க் பண்ணிங்க. அவ்வளோதான். சைடில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு நம்ம வந்து கட் பண்ணணும், மார்க் பண்ணணும். எக்ஸ்ட்ரா துணிக்காக இப்படி மார்க் பண்ணிங்க, இந்த துணிந்து அக்காது போகிறதுக்காக. இப்போ அவ்வளோதான். இது வந்து ஷேப் அவுட் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. இப்போ வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா சைஸுக்குமே தான் செட் ஆகும். நான் ஒரு சைஸுக்கு மட்டும் இல்லை, எல்லா சைஸுமே செட் ஆகிற மாதிரி தான் ரெடி பண்ணிக்கிறேன். சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து அப்படியே மார்க் பண்ணிங்க. கண்டிப்பாக அவங்க வந்து நாட்டு வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படாது. நாட்டு வேணான்னு சொல்லியிருக்கிறாங்க. நாட்டு போட்டால் தான் ஷோல்டர் நிற்கிதுன்னு இருக்கிறாங்க. நான் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறதுனால இவங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் வராது. நாட்டே தேவையில்லை. இங்கே பாருங்க, ஃப்ரண்ட் மட்டும் லைட்டாக கோட்டுக்கு உள்ளே வெட்டுங்க. அவ்வளோதான்.
புரியுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இங்கே அர்க்காத் போட்டுங்க. இது 2 ப்ளவுஸ் இருக்குது, அர்க்காத் போட்டுங்க. இந்த மாதிரி நீங்கள் 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ்லாம் வெட்டுறீங்க அப்படின்னா கையோட என்ன பண்ணுங்க, பாருங்க 2 எடுத்து மார்க் பண்ணிங்க. அவ்வளோதான், இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ்ஸ் கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆம்கோல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணிங்க. பாருங்க, கரெக்டாக 11 இன்ச் வருது. 11 இன்ச் வச்சு கட் பண்ணிக்கலாம். பாருங்க, 2 துணி தான் இருக்குது, 2யும் ஒன்றா போடுறேன். நான் 2 ஸ்லீவ்ஸ் ஒரே மாதிரி வெட்டிக்கிறேன். மெயினாக வந்து லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அயன் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் வந்து சுருக்கம் வராது. நீங்கள் எத்தனை ப்ளவுஸ் வேணாலும் போட்டு ஈஸியாக வெட்டலாம், அதுக்காக சொல்ல வரேன். இங்கே பாருங்க, கரெக்டாக அப்படி போட்டுங்க. இப்படி வச்சுட்டு கரெக்டாக அந்த இடத்துல மார்க் பண்ணிங்க. இந்த ஓப்பன் கரெக்டாக அப்படி எடுத்து விட்டுங்க. இப்போது இங்கே அப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல் அதாவது டேப் எடுத்துங்க. கரெக்டாக அப்படி அளங்க. 9.25 9.25, இங்கே 3 வைங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல் எடுத்துக்கோங்க. கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. இங்கே வருங்க, அவ்வளோதான். இது வந்து சின்னதாக தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ்லாம் வந்ததுன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பத்தாமல் தான் போகுது. அதனால் நம்ம இதுக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. ரெடி ஆனோன்னா நான் உங்களுக்கு போடுறேன் சேனலில். லைட்டாக அப்படி மேலே ஏற்றி வச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணிங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்கேல் வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. இதில் வந்து 2 ஸ்லீவ்ஸ் இருக்குது, மொத்தம் 2 அதாவது 2 ப்ளவுஸ்க்கு வர மாதிரி ஸ்லீவ்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்புக்கு இதிலே நான் மொத்தமாக வெட்டிடுறேன். இவருங்க 4 துணி இருக்கும், 4 ஒரே மாதிரி வச்சு இது போட்டுங்க. கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இதை வந்து எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. இந்த 1.5 இன்ச்சு தள்ளி வச்சு இங்கே வரங்க லைட்டாக இப்படி வந்து கட் பண்ணிடுங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கவர் தட்டுக்கு கரெக்டாக இப்படி வந்து வெட்டிடுங்க. அவ்வளோதான், 1.5 இன்ச்சுக்குள்ளேயே நிறுத்திங்க, ரொம்ப மேலே போயிடாதீங்க. இப்போ வந்து இது அர்க்காத் போட்டாங்க. இந்த ஜாயிண்ட்டுங்கிறது ஃப்ரண்ட்டு நீங்கள் வச்சுக்கலாம், இருந்தாலும் போட்டுக்குங்க. புரிஞ்சுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோக் பட்டி வந்து வெட்ட போகிறோம். இதுவும் வந்து பார்த்துங்க டபுளாக வந்து போடுறேன், 2 வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்படி வச்சுக்கோங்க. யோக் பட்டியோட ஹைட்டு அதாவது டோட்டல் எவ்வளோ வேணும், நீளம் எவ்வளோ இருக்கணுங்கிறதுக்கு பாருங்கள், 7 10.5 சரிங்களா? 10.5 இன்ச்சு வந்து வச்சுக்கோங்க. இங்கே கரெக்டாக வச்சு 10 வச்சுக்கோங்க. இதோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 3.25 நம்ம வச்சுருக்கோம் அதில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5.5 வச்சு மார்க் பண்ணிங்க. சரிங்களா? அப்படி மார்க் பண்ணிங்க. 10.5 இருக்கான்னு செக் பண்ணிங்க. இப்போ இதை வந்து கரெக்டாக இப்படி கை இப்படி வச்சுக்கோங்க, நல்லா எங்கேயும் மிஸ் ஆகாது. கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா எந்த துணி இந்தாலையும் நகராது அந்தாலையும் நகராது, உங்களுக்கு கரெக்டாக வரும். அவ்வளோதான். இது வந்து பாருங்கள் 4 துணி இருக்கனால அப்படி வெட்டிடுங்க. வந்து என்ன பண்ணுங்க, இப்படி வச்சுக்கோங்க.
ஆனால் குத்துமைப்பாக தான் வெட்டணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, 3/4 இன்ச் அப்படியே கனெக்ட் பண்ணி அவ்வளோதான் வெட்டியாச்சு. ஒரே ஸ்டோக்கில் பாருங்கள் 4 இது வெட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சுது. இப்போ ஒரிஜினல் வந்து நம்ம வந்து மேலே வந்து போட்டுக்கலாம். போட்டு கட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ரெண்டுக்கும் ஒரே கலர் தான் லைனிங் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டும் ஒரே மாதிரி தான் வரும். இங்கே பாருங்க, சின்ன பார்டர் பெரிய பார்டர்னு வருது. சைஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சில துணி வந்து பத்தாமல் போயிடும். அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த பெரிய கை பெருசு வருது பார்த்தீங்களா, இதை வந்து என்ன பண்ணுங்கள், பெரிய பார்டரு கைக்கு வந்து கண்டிப்பாக பெருசு தான் போடணும், சின்னது போட்டுறாதீங்க. இது பாருங்க, இப்படி போட்டுக்குங்க. போட்டுட்டு இதை என்ன பண்ணுங்கள், ஸ்ட்ரைட்டாக வெட்டிடுங்க. ஏன்னா ஜாயிண்ட் சைடில் போடணும், அதை வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். 2 பக்கம் பொழந்து விட்டுட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா பிட்டு வந்து போடணும், சைடில் போட்டு நீங்கள் வெட்டிக்கலாம். இப்போ வந்து பாருங்க, இதை வந்து இப்படி போட்டுங்க. போட்டுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கு பார்டர் வர மாதிரி வச்சுங்க, நல்லாயிருக்கும். பேக்கில் அந்த பார்டர் வர மாதிரி முடிஞ்சுங்களா பேக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சது. வந்து யோகப்பட்டி வந்து இதில் வெட்டிக்கலாம். இந்த துணியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கைக்கு வந்து ஜாயின் போடுற மாதிரி வரும், அது வந்து யூஸ் பண்ணிங்க. அவ்வளோதான், இது வந்து கட் பண்ணியாச்சு. இன்னொன்று காட்டுறேன் பாருங்க, அதையும் பார்த்துங்க. அது பாருங்கள், இந்த துணியில் இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இவ்வளோ கேப் வருது, இங்கே இப்படி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் சென்டர் கட் பண்ணி தான், அதாவது சென்டராக பார்த்து தான் நீங்கள் வந்து வைக்கிற மாதிரி வரும். அது தைக்கும் போது நீங்கள் வந்து சென்டர் கனெக்ட் பண்ணி வெட்டிக்குங்க, அதாவது தைச்சிக்குங்க, சரிங்களா. அந்த மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு கை வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக போட்டு வெட்டிக்கிறேன். அவ்வளோதான். இந்த பேக்கில் வந்து நம்ம, அதாவது இந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டோனு, இது வந்து பேக்கில் வர மாதிரி வச்சுக்குங்க. இது பாருங்க, இப்படி வச்சுட்டு அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு இப்படி போட்டுங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யோகப்பட்டிக்கு இங்கே பாருங்க, இதுவும் அதே மாதிரி வெட்டிக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கருத்துக்களை, உங்களோட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. பக்காவாக வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணணும். ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நம்ம சேனலில் லேட்டாக தான் வரும், கண்டிப்பாக போடுறேன். உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய வீடியோக்கள் வரும். எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவாக புரிகிற மாதிரி தான் எல்லாமே இருக்கும். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்னா எதுவாக இருந்தால் தெரிவிங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.